வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேக்கட் சோல்ஜர் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ பார்த்து முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. படம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ரன் டைம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேயே ஒரு போலீஸ் அதிகாரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிலோ இருக்கிற ஒரு கொக்கைன் வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. இந்த கொக்கைனை பிடிச்சா சும்மா விடுவாங்களா அந்த கேங்க, நான் எங்க கொக்கைனாவே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வீடு ஃபுல்லா சேர்ந்து அவங்க ஃபேமிலியை வந்துட்டு போட்டு தெளிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் கண்ணு முன்னாடி இவர் பொண்ணுமே வந்துட்டு அந்த வில்லன் குரூப்ல இருக்கிற முக்கியமான லேடி அப்படிங்கிறவங்க அவங்க தான் வில்லி. சோ அவங்க வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க இவர் கண்ணு முன்னாடியே. இவர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டை வந்துட்டு பிளாம் பஸ்ட் வைக்கும் போது நம்ம தெரியல வந்துட்டு விஜயகுமார் எஸ்கேப் ஆவார் இல்லையா, அந்த மாதிரி இவருமே வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ இதுக்கு அடுத்தது அப்படியே கட் பண்ணா 15 வருஷம் கழிச்சு தலைவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறாப்ல. ஹீரோ கைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு வந்துட்டு ஆபீஸ்லான கேஸ் வந்து எடுத்துக்க போறீங்க, இதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபீசரை கூப்பிட்டுக்கோங்க. அவர் ஆல்ரெடி ஏகப்பட்ட கிலோ குக்காயின் வந்துட்டு பிடிச்சவரு, அவர் வந்துட்டு ரொம்ப திறமையான ஆபீசர் இருக்காங்க. ஹீரோ வந்து இவரோட ஹெல்ப் வந்துட்டு நாடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலுமே நீ வந்துட்டு என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிறாங்க. பொண்ணா எப்ப தொலைஞ்சது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு 10 வயசு இருக்கும்போது தொலைஞ்சது அப்படிங்கிறாரு. அப்படியா சரி இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாரு ஹீரோ. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவும் இந்த போலீஸ் அதிகாரி சேர்ந்து அந்த ஆபரேஷன் வந்து வெற்றிகரமா சக்சஸ் பண்ணாங்களா இல்லையா, இவர் பொண்ணு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறலாம் இந்த படத்தோட பீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை அவ்வளவு சூப்பரா இருந்தது, பிரமாதமா எடுத்திருந்தாங்க. நான் இந்த படத்தோட டைட்டில் கேட்டதும் நேக்கட் சோல்ஜர் ஏதோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் பிளஸ் படத்தோட சர்டிபிகேட் ஏன்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா படத்துல பாத்தீங்க அப்படின்னா பெருசா அந்த மாதிரி எந்த காட்சிகள் கிடையாது. ஒரு 2 அடல்ட் காட்சிகள் இருக்கு. அதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனோட சீனா தான் வருது. அதாவது இப்ப நீ கால்களை போய் நடிச்சு அவனை கொலை பண்ற அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட். சோ அந்த கேர்ள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க. அதுக்கு அவனை போட்டு தான் தள்ளுறாங்க. இன்னொரு ஒரே ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு இந்த பாகுபலில தமிழ் பேக் ஷாட் வைப்பாங்களே ஒரு பாட்டுல, அந்த மாதிரி ஒரே ஒரு பேக் ஷாட் மட்டும் இருக்குது. இவ்வளவுதான் இந்த படத்துல வந்துட்டு மொத்த அடல்ட் காட்சிகளை நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. சோ அது சீன்ஸா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்துட்டு உறுத்தல. உண்மையாக கதையுமே வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரி பொண்ணு வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டாங்க, 15 வருஷமா தேடிட்டு இருக்கிறாரு, கிடைக்கல. இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஃபனேஜ்ல தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே வந்துட்டு கராத்தா கும்புன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்கு. இந்த சைடு போலீஸ் அதிகாரி ஹீரோட டிராவல் பண்றாரு. அவங்க 2 பேத்துக்குள்ள காம்போ, ஹீரோ ஃப்ரெண்ட். இந்த சைடு வில்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்காங்க. அவங்க கேங்ல ஒரு 2-3 பொண்ணுங்க வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாங்க. இவங்க தூக்கிட்டு பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை வந்துட்டு வில்லியா மாத்தி அந்த சைடு வந்துட்டு வச்சிருக்காங்க வில்லி. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 பேருமே வந்துட்டு ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்ப போறாங்க. 3 பேருமே ஒருத்தரை கொலை பண்றாங்க. அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஹீரோ உள்ள வராரு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படத்தோட அந்த திரைக்கதை அப்படிங்கிறது அவ்வளவு வேகமா வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருந்தது. கடைசி ஒரு பொண்ணை வந்துட்டு பாப்பாங்களா இல்லையா, பொண்ணை வச்சு அவளை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. இதுல இருந்து எஸ்கேப் ஆனது எப்படி, பொண்ணோட நினைவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு 10 வயசு இருக்கும் போது ஹீரோயின் அதாவது அந்த வில்லி வந்துட்டு அழிச்சிட்டாங்க மொத்தத்தையுமே. சோ இவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட பிஜிஎம் ஆகட்டும், பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ் எமோஷன் ஆகட்டும், அப்பா அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றது, கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்த்டே கேசட்டை போடுற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியா வந்து எடுத்திருந்தாங்க. இந்த சைடு அந்த ஆர்ஃபனேஜ் பொண்ணுக்காக ஒரு சீன் வைக்கிறேன், பேஸ்கெட் பால் வந்துட்டு ஏரியா பசங்களோட விளையாட வைக்கிறது அப்படின்ட்டு படம் த்ரூ அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதைகளும் வந்துட்டு ஓகே வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு காட்சிகளும் வந்து ரசிக்கப்படியா வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தவிர்க்கவே முடியல. ஏன்னா வில்லிக்கான ரோல் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கீழே இந்த 3 பொண்ணுங்க வேலை செய்யறாங்க, இருந்தாலும் 3 பொண்ணுங்க 5 வேலையை முடிக்கிறாங்களே தவிர அந்த ரோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையனோட ரோல் இருக்கும். சோ அந்த இடத்துல அவரோட ரோலுமே வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அந்த எமோஷனுக்கு அவ்வளவு அழகா வந்துட்டு கனெக்ட் ஆயிருந்தது. இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு யாருனே தெரியாம இருக்கிற ஒரு இடத்துல இவங்க பொண்ணை தேடிட்டு இருக்கிற இடத்துல ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பொண்ணு காலேஜ்ல மீட் பண்ணி லவ்ல வந்து விழுந்திருப்பாரு. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணி படத்தை வந்துட்டு சூப்பரா வந்துட்டு பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பிடிச்சிருந்தது. சோ இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா படத்தோட திரைக்கதை. இந்த படத்தை தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணி இங்க ஏத்த மாதிரி ஒரு 4 ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பின்னாடி பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தூள் கலப்பலாம். அந்த அளவுக்கு இருந்தது படத்தோட திரைக்கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தமிழ்லயே வச்சிருப்பேன் 18+ இல்ல படத்தோட ஏ சர்டிபிகேட் யூடியூப்லயே படம் வந்துட்டு அவைலபிள் தான் இருக்கு. இது எல்லாமே தவிர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் படத்தை தனியா பாத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஒப்பீனியன் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.